எபிசோட் 6. மறுநாள் காலை கார்குழலியின் அறைக்கு அரசி உலகளந்த நாயகி வந்திருந்தார். நேற்றுத்தான் உனக்கு ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுவும் தாய் தந்தை அருகில் இல்லாத போது எப்படி இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறேன். அத்தனையும் கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் உறங்குகிறாய் என்று புலம்பிக் கொண்டே அவளை துயில் எழுப்புகிறாள். விரைந்து தயாராகு, கோவிலுக்கு செல்ல வேண்டும். இங்கிருந்து தினமும் உறங்கலாம் என்று நினைத்தாயா? அதுதான் உண்மை என்றால் இப்போதே எங்களோட மதுரைக்கு புறப்படு. அம்மா, போதும் கொஞ்சியது. என்னது இது? இரவு முழுக்க உறங்கவில்லையா? ஏன் கண்கள் இப்படி சிவந்துள்ளன? அப்படியா? சரி சரி, இதோ புறப்பட்டு கோவிலுக்கு செல்கிறேன். அதே போல இங்கே அறையில் வைக்கப்பட்டுள்ள மாலைக்கும் பூஜை செய்ய வேண்டும். ஆம், செய்து விடுகிறேன் அம்மா. புறப்படலாமா? பார்த்தீர்களா, பாண்டிய நாட்டு இளவரசி துயிலெழும் நேரத்தை. பாண்டிய நாட்டு இளவரசி தூக்கத்திற்கு அரசி. அரசி, தாய் வீட்டில் இருக்கும் வரையில் தானே பெண்கள் இப்படியெல்லாம் சுகத்தை அனுபவித்துக் கொள்ள முடியும். புகுந்த வீட்டில் இப்படி இருக்க முடியுமா? இருக்கும் வரை அனுபவித்து விட்டு போகட்டுமே. நீங்கள் சரியான அரசரும் இல்லை, சரியான தகப்பனும் இல்லை. வா, புறப்படுவோம் என்று சிரித்துக்கொண்டே சொல்லிக்கொண்டே மாளிகையின் வாசலுக்கு செல்கிறார் பாண்டியன். உலகளந்த நாயகி தனது அறைக்கு செல்கிறார். அங்கு தான் கொண்டு செல்ல வேண்டிய அனைத்து பொருட்களையும் சேவடியர் சரியாக எடுத்து வைத்திருக்கிறார்களா என்று சோதித்துவிட்டு அதனை குதிரையில் ஏற்றிக்கொள்ள ஆணையிடுகிறார். அந்த சிறிது நேரத்திற்குள் விரைந்து தயாராகி கார்குழலி அன்னையை காண வருகிறாள். இருவரும் கோவிலுக்கு புறப்பட்டு செல்கின்றனர். அரசர் செல்லவில்லை. திருவேங்கடம் சிறிய கிராமம் போல்தான் இருக்கிறது. அங்கு அந்த பயிற்சி பட்டறை இருப்பதால் அதில் பணிபுரிவோர் அங்கேயே தங்கி இருந்தார்கள். அதே போல அங்கிருந்த வயல்வெளிகளை சொந்தமாக கொண்ட மக்கள் அங்கே வீடு கட்டி தங்கி இருந்தார்கள். அடுத்து கோவிலில் கைங்கரியம் செய்யும் நபர்கள் தங்கி இருந்தார்கள். ஆகையால் பெருநகரத்தில் உள்ளது போல இங்கு கூட்டமில்லை. அனைவரும் உழைக்கும் மக்கள் என்பதால் பொழுது விடியும் முன்னரே வயல்வெளிக்கு சென்றிருந்தனர். கோவிலில் இறைவனை வழிபட யாரும் இல்லை. கைங்கரியம் செய்பவர்களும் அர்ச்சகர்களும் மட்டுமே இருந்தார்கள். இவர்கள் உள்ளே சென்றபோது ஒருவர் இறைவனுக்கு சந்தனம் அரைத்துக் கொண்டிருந்தார். மற்றொருவர் நந்தவனத்தில் பறித்து கொண்டு வந்த மலர்களை கொட்டி கொண்டிருந்தார். அதனை ஒருவர் மாலையாக தொடுத்து கொண்டிருந்தார். அரசியை கண்டவுடன் கோவிலில் உள்ளவர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அரசியார் வெகு நேரம் ஏகடநாதர் சன்னதியில் தனது மனக்குறைகளை கொட்டி அத்தனையும் தீர்க்கும்படி கண்களை மூடிய கண்களில் கண்ணீர் கசிய வேண்டிக் கொண்டிருந்தார். அந்த நேரம் இளவரசி ஏகடநாதரையும் ஏலவார்குழலி அம்மையையும் வணங்கிவிட்டு வெளியே வருகையில் அங்கே நின்றிருந்த வில்வ மரத்தடியினில் சுந்தர சோழனை கண்டாள். அடர்ந்த மிக நீண்ட தலைமுடியை எண்ணெயிட்டு அத்தனை அழகாய் வாரியிருந்தான். நெற்றியில் திருநீற்றுப்பட்டை, காதுகளில் மகர குண்டலம், மார்பில் மெலிதான பாண்டிய நாட்டு முத்துக்களை கோர்த்து அணிந்திருந்தான். வலது தோளில் சோழர்குல சின்னமாகிய புலிமுத்திரையாக பொறிக்கப்பட்டிருந்தது. நீண்ட கைகளில் கனமான கங்கணங்கள், தொடையை ஒட்டி இறுக்கி அணிந்திருந்த வெண்ணிற வேட்டி, கால்களில் வீரக்கழல் அணிந்திருந்தான். அவனை வைத்த கண் வாங்காமல் தன்னை மறந்து பார்த்தபடி இருந்தாள் அவள். நேற்று இரவு உறக்கத்தை பறித்த கள்வன் இவன்தான். சுந்தர சோழன் சுவாமிக்காக வில்வ இலைகளை பறித்து கொண்டிருந்தான். அவன் அருகே சிவனேசனோ அல்லது வேறு நபர்களோ யாரும் இல்லை. அவனிடம் பேசிவிட துடித்தாள் இவள். என்ன பேசுவது? பேசினால் அவன் பேசுவானா? அல்லது ஏதேனும் வசைப்பாடிவிட்டால் என்ன செய்வது என்று பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனாலும் வெட்கத்தை ஆசை தின்றது. அவளது வருகையை அவன் கவனிக்கவில்லை. அவளது கொலுசு சிலம்பின் சத்தம் கேட்டு திரும்பியவன் அவளை பார்த்து சற்றே உடலை தாழ்த்தி, பாண்டிய நாட்டு இளவரசிக்கு வணக்கம். சோழ இளவனுக்கும் வணக்கம். தங்களது கண்கள் சுகமா? தங்களை காணாமல் நோவுற்று இருந்தது. இப்போது அது தீர்ந்தது என்று மெல்லிய குரலில் சொன்னான். கார்குழலிக்கு கேட்டும் கேட்காதது போல் அவனது கண்கள் வழியாக அவன் மனதிற்குள் இறங்கிக் கொண்டிருந்த வேளை அரசியின் குரல் கேட்டு அதிர்ந்தாள். நாளையும் வருவீர்களா? நாளையும் நான் வருவேன் என்று சொல்லிவிட்டு விரைந்து அரசியின் அருகே சென்றாள். கார்குழலி, கோவிலுக்கு வந்தால் மனமுருகி தெய்வத்திடம் வேண்டிட வேண்டும். ஏனோ தானோ என்று மனதை அலையவிடக்கூடாது, புரிந்ததா? அம்மா, நானும் தெய்வத்திடம் உருகி வேண்டிக் கொண்டேன். நல்லது, விரைந்து வா. மாளிகையில் உனது தந்தை மதுரைக்கு புறப்படுவதற்காக காத்து கொண்டிருப்பார் என்று பேசிக்கொண்டே விரைந்து நடக்க, இவளோ அவனை பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மாளிகைக்கு சென்றாள். அங்கே அரசி கூறியபடி அரசர் தயாராகவும் சற்று கோபத்துடனும் இருந்தார். அரசி சட்டென பல்லக்கில் ஏறிக்கொள்ள பல்லக்கு புறப்பட்டது. அதனை சுற்றி வழக்கம் போல வீரர்கள், பின்னால் அரச குதிரையில் அவரை சுற்றியும் வீரர்கள் என அனைவரும் மதுரை புறப்பட்டனர். உச்சி பொழுதுக்கு மதுரை வந்து சேர்ந்தனர்.
அரசிக்கு இவ்வளவு விரைந்து ஏன் மதுரைக்கு திரும்ப வேண்டும் என்று மனதில் கேள்வியை கேட்டுக்கொண்டவர், ஏதேனும் காரணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது தனக்கு தெரியுமோ இல்லையோ, அரசர் பிறகு தம்மிடம் சொல்வார் என்று எண்ணிக்கொண்டு அரண்மனை வாசலில் இறங்கி அந்தப்புறம் நோக்கி சென்றார். அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டது. அரசர் அங்கு நின்றிருந்த நேரத்தில் வேகமாக ஒரு குதிரை வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு வீரன் வெகு வேகமாக குதித்து இறங்கினான். அரசருக்கு அவனை எங்கோ பார்த்தது மாதிரி இருந்தது. யாரென்று யோசித்துக் கொண்டு இருக்கையிலேயே அந்த இளைஞன் அரசனின் அருகில் வந்தான். வீரர்களும் நின்றிருந்தனர். அவன் தனது முகத்திரை விலக்கினான். இப்போது அரசரால் நன்கு அடையாளம் காண முடிந்தது. சிவன் கந்தவேல் மாறன் அல்லவா? பாண்டிய நாட்டு பேரரசருக்கு வணக்கம் என்று தலை தாழ்த்தி வணங்கினான். அரசரும் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டார். கந்தவேல் மாறா, நலமா? உனது தந்தையார் நலமா? பாட்டி சுகமா? என்று பல கேள்விகளை ஒரு சேர அடுக்கினார். அரசர் மச்சநாத பாண்டியனிடம் இருக்கும் நல்ல குணங்களில் இதுவும் ஒன்று. அரசர் என்ற பகட்டு அவரிடம் இருந்ததில்லை. இதனை சிலர் முழுமையாக உணர்ந்து அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்வர். பலரோ அதனையும் தவறாக பயன்படுத்தி கொண்டிருந்தனர். அப்பேற்பட்டவர்களால் உலகளந்த நாயகி கோபமுற்று அரசரை வசைபாடிய சம்பவங்கள் ஏராளம் உண்டு. அரசரின் நலம் விசாரிப்பால் மனம் பூரித்த கந்தவேல் மாறன் மிகவும் சந்தோஷமாக, அனைவரும் நலம் அரசே என்று பதில் கூறியவுடன் அவர் மெதுவாக அரண்மனையின் உள் திரும்பி நடக்க ஆரம்பித்தார். அது நீ என்னை பின்தொடர்ந்து வா என்று மறைமுகமாக கட்டளையிட்டது போலிருந்தது. அவரை அடியொற்றி கந்தவேலும் பின்தொடர்ந்து நடக்கலானான். நடக்கும்போது எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் பேசாமல் ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தார். அந்த புறத்திற்கு முன்னதாக ஒரு சிறு அறை இருந்தது. அதற்குள் வரும்படி கட்டளையிட்டார். அரசியை அழைத்து வரும்படி உத்தரவிட்டார். அந்த அறைக்குள் சென்றவுடன், அரசே, தங்களது காயம் மாறிவிட்டதா என மிகவும் பணிவாக கேட்டான். நீயே பார் என்று தனது கழுத்தை சுற்றியிருந்த அந்த துணியை விளக்கினார். காயம் நன்றாக காய்ந்திருந்தது. அதே நேரத்தில் பள்ளமேடு கட்டியிருந்தது. நிறம் மட்டும் சற்று வித்தியாசமாக இருந்தது. பழைய நிறம் வருவதற்கு இன்னும் அதிக நாட்கள் ஆகலாம், அல்லது மாறாமலே போகலாம். சொல், என்ன விஷயம்? அரசே, பாண்டிய நாட்டுக்கு புதிய ஆபத்து. என்ன? ஆம், புறமலை நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் இடையில் உள்ள கள்வர்கள் தங்களுக்கு எதிரிகளாக உருவெடுத்து உள்ளார்கள். பாண்டிய நாட்டை சூறையாட திட்டமிட்டுள்ளனர். எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை மாறா. கள்வர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்றால் வழிப்பறிதானே செய்வார்கள். இதென்ன புதிதாக இருக்கிறது? நாட்டையே சூறையாடவிருக்கிறார்கள் என்று கூறுகிறாய். உண்மைதான் அரசே, இவர்களது நோக்கம் புரியவில்லை. உண்மையிலேயே களவாடுவதுதான் இவர்களின் நோக்கமா, அல்லது நாட்டை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை. மேலும் காட்டுக்குள் யாவர்களது நடமாட்டம் தற்போது அதிகமாகி வருகிறது. அதுவும் குறிப்பிட்ட ஒரு பகுதியில். பாண்டிய நாட்டை வீழ்த்த ஒருவன் நினைத்தால் அது இந்த மச்சநாத பாண்டியன் உயிரோடு இருக்கும் வரை அது நடக்கவே நடக்காது. குறிப்பிட்ட பகுதியில் நடமாட்டம் அதிகம் இருக்க காரணம் என்ன? அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து வா என்று விழிசிவக்க கோபத்தோடு ஆணையிட்டார். ஸ்டோரி நெஸ்ட் எஃப்எம்ஐ சப்ஸ்கிரைப் செய்து மனதிற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்.